சார் ஒண்ணு கேளுங்க. இப்போ ஊழல் நிறைந்த தமிழ்நாடு அமைச்சரவை இன்றைக்கு நீதிமன்றத்தின் நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கி தவிக்கிறது. இப்ப என்னன்னா மிகப்பெரிய அளவில் சட்ட ரீதியாக இந்த அரசு அது வேற டாபிக் சார். அது வேற டாபிக். சப்ஜெக்ட் பேச சொல்லுங்க. இல்ல ஊழல் பத்தி பேச நான் தயார் இல்ல. சரிடா வியாபாரம் அந்த டாபிக் நாளைக்கு பேசலாம். அந்த டாபிக் நாம அப்புறம் பேசலாம். 7 லட்சம் கோடி ஊழல் பத்தி பத்தி பேசலாமா? இவங்க 4 பேர் எனக்கு எதிர்ப்பு. யார் எதிர்ப்பு? நீங்க பண்ணது தப்பு. நீங்க பண்ணது தப்பு. நேரம் கொடுக்கலன்னு சொன்னா இது நியாயம் கிடையாது. அதாவது அவன் எனக்கு எதிரா 4 பேர் பேசுறாங்க, எனக்கு நேரம் கொடுக்கலன்னா இது நியாயம் கிடையாது. சரி சொல்லுங்க, சுருக்கமா முடிங்க. அதாவது திமுக அரசு சப்ஜெக்ட்குள்ள பேசுங்க. சப்ஜெக்ட்குள்ள திருப்பி பாருங்க. சப்ஜெக்ட்குள்ள வேணா. சரி ரவி துணை வந்து சப்ஜெக்ட்குள்ள. சரி ரவி சப்ஜெக்ட்குள்ள வேணா. சார் உங்க நேரம் குறைவா இருக்கு. நிகழ்ச்சி முடிக்கல. நேரம் குறைவா இருக்கு. ரவி தம்பி பேசுனா. ரவி பத்தி பேசு. சார் நமக்கு சார் சீதா சார் கிட்ட கேட்போம் போது நேரம் இல்ல சார். நமக்கு நேரம் குறைவா இருக்கு. ஊழலின் மெகாநாயகன் மோடி நாளை அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாடு அமைச்சரவையில இருந்து ஒரு 4-5 அமைச்சர்கள் மாற்றப்பட இருக்கிறார்கள். எதுல தெரியுமா? சார் அது வேற சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ல பேச மாட்டேனே. ஏன் அந்த மாதிரி டைம் பாஸ் பண்ற? நான் சப்ஜெக்ட் பேசுனா சப்ஜெக்ட் இல்ல வேற ஆளு பேசுங்க சார். சப்ஜெக்ட் இல்ல வேற ஆளு ஓகே உங்க டைம் இல்ல. ஒரு சண்டையை சச்சரவை வேண்டும் என்று இழுத்திருக்கிறார்கள். சரி சார் சுருக்குமா சார் 2 வரியில